வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோட உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய தாயின் பெயர், உங்களுடைய தந்தை பெயர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அதை எப்படி ஆன்லைன் மூலமாட்டு கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. TNEGA அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, TNEGAன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ஐடி எல்லாம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் இந்த TNEGA வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்சா இதில் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த லாகின் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இல்லை எனக்கு ஆல்ரெடி இந்த இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய முழு பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய தாலுகா, அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆன பிறகு திரும்ப அதனுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு திரும்ப இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் கொடுத்து நீங்கள் இந்த கேப்சாயை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ நான் லாகின் பண்ணுறேன். நான் லாகின் கொடுத்தாச்சு. லாகின் கொடுத்தா உங்களுக்கு மேலே ஷோ ஆகிருங்க. லாகின் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பேர் இதில் ஷோ ஆனால் உங்களுக்கு கரெக்டாக லாகின் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள், கிரியேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது நீங்கள் சென்னையாக இருந்தால் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட்டு கரெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அதனுடைய பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் OTP கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இதில் கரெக்டாக டைப் பண்ணி வெரிஃபை OTP கொடுத்தா போதும். கொடுத்தா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். நான் கரெக்டாக OTP எல்லாம் டைப் பண்ணி லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நான் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஆன் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதுக்கு பிறகு அந்த சைல்டுடைய நேம், அவங்களுடைய மதர் நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்களுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் ஷோ ஆகும். ஸோ எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைல்டு நேம் இது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மதர் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் இது நீங்கள் எது சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதற்கான கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 ப்ரூஃப் வைக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி 4 MBக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் வித்தின் 7 டேஸுக்குள்ளால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த முறையை பயன்படுத்தி பண்ண முடியும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்
டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.